தெரியா சார் எங்க ஆயா சொன்னது சேர்த்து விட்டாங்கன்னு தான் சொல்றாரு. புரியுதா? இல்லை சார், நான் வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு பிசிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், இன்ஜினியரிங் படித்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு சார். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் செய்வேன், வீட்லேயே நான் ப்ளம்பிங் வேலை தான் செய்வேன், அதை செய்வேன். அதெல்லாம் எனக்கு ஆர்வமாக இருக்குது. அதனால நான் இன்ஜினியரிங் படித்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் சார். பிடிச்சது அப்படி சொல்லவே தவிர, தெரியாது சார் நாங்கள் ஒரு அண்ணா இருந்தார் வீட்டாண்ட, அவரால் தரன்னு எனக்கு கழுத்தை பிடிச்சி அப்படியே கொண்டு வச்சு தர சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னாவே உங்களை பற்றி அவங்க என்ன ஆகிடும், அப்படியே டவுன் ஆகிடும். நான் இதுக்கு வேலைக்கு எடுக்கணும். சரி, 3 வட்டம் சொல்லுவாங்க இல்லையா? இதில் முதல்ல வந்து உங்களுக்கு பிடிச்சது அது உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது இந்த வட்டத்தில் இருக்கணும். உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கும்? சினிமா பார்க்கறது பிடிக்கும், எது வேணா இருக்கலாம், எல்லா வட்டத்துல இருக்கலாம். புரியுதுங்களா? விளையாடுறது பிடிச்சிருக்கலாம். அதே மாதிரி படிக்கிறதும் ஏதாவது ஒன்று எழுது. அதெல்லாம் எழுதிட்டு ஏதாவது நம்மளால எழுத மாட்டாங்க. பிடிச்சதெல்லாம் எழுத சொன்னீங்க. நீங்க பார்த்து படிப்பவே யாராவது எழுதுவாங்களா? கிடையாது. நம்ம வாழ்க்கையில அதுவும் ஒரு முக்கியம். பிடிச்சதுன்னா அதோட பிடித்தது மட்டும் இல்லாம அதுல நல்லா வரக்கூடியது. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கணும், அது உங்களுக்கு நல்லா வரக்கூடியது. அதை ஒரு ப்ரொஃபஷனாக, நாங்க சொல்லக்கூடிய நம்ம சாதாரணமா கல்லூரிக்கெல்லாம் எழுதுறேன், ஒரு வேலையாக இருக்கு. வேலையா நீங்க மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சின்ன வயசுல பாட்டு பாடுறது போட்டி. நான் பாட்டு சுமாராகவும் பாடுவேன். ஆனா அது என்னால என்னவா மாத்திக்க முடியல, அதை வச்சு நான் என்ன பண்ண முடியல, சாப்பிடுவேன். நாங்கள் ஃபுட்பால் ஆடுவோம். நம்ம இந்த ஊரில் எல்லாரும் ஃபுட்பால் ஆடுவோம். புரியுதுங்களா? ஸோ ஃபுட்பால் ஆடுவோம். ஃபுட்பால் பிடிச்சிருக்கு. அப்போ எங்கள் ஊரில் எல்லாம் கிரிக்கெட் மாதிரி சோம்பேறிலாம் நாங்கள் விளையாட மாட்டோம். எங்கெல்லாம் சுறுசுறுப்பான விளையாட்டுலாம் இது ஃபுட்பால். புரியுதா? நாங்கள் ஓரம் பண்ணிட்டு பால் வந்து போயிட்டு போகிறது, அந்த சோம்பேறிலாம் நாங்கள் கிடையாது. நாங்கள் ஓடிட்டே இருக்கோம். அதனால் ஸோ எங்களுக்கு ஃபுட்பால் விளையாட பிடிக்கும். என்ன பண்ணுவோம், அதை நாங்கள் நல்லாவும் விளையாடுவோம். ஆனால் அது என்ன பண்ண முடியல, அது ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றணும். அப்படி புரியுதா உங்களுக்கு? எப்படி வரணும்னா, ஒரு ப்ரொஃபஷன் எப்படி வரணும், ஒரு வாத்தியார்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்பா நீ வாத்தியார் வேலைக்கு வந்தா, எனக்கு நல்லா பேச வரேங்க, எனக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னா நியாயம். யாராவது சம்பளம் நல்லா கொடுக்குறாங்க வரேன்னு சொன்னா எப்படி இருக்கு? இப்படிதான் நிறைய பேர் சம்பளத்துக்கு நிறைய பேர் வாத்தியார் வேலைக்கு வந்து வாத்தியார் வேலையே மரியாதைக்கு குறைஞ்சி போயிடுச்சு. அதே மாதிரி இன்ஜினியரிங்ல வந்து எனக்கு இன்ஜினியரிங் ஜாப்ல இருக்கவங்க கேட்டா, சார் எனக்கு இன்ஜினியரிங் நல்லா வந்து அந்த இன்ஜினியரிங்னாவே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார், அதான் நான் நிறைய நல்லா செய்வேன் செய்வேன் சார், அதனால நான் இன்ஜினியரிங் படிச்சேன்னு சொல்லாம, இல்லை சார் எங்க ஆயா சொன்னாங்க, எங்க தாத்தா சொன்னாங்க, சம்பளம் நிறைய கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க சார், அதான் வந்து சொன்னா அந்த இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனே கேட்டு கூட்டி சொல்றா போது இல்லை, அந்த மாதிரி இருக்கு. அப்ப முதல்ல என்னது, உனக்கு நீ சொல்ற விஷயம் என்னது, உன்னோட வேலையில எதை வேலையா மாத்திக்கணும், உனக்கு எது நல்லா வருமோ அது என்ன ஆகணும். ஒருத்தருக்கு பேசவே தெரியாதுங்க, ஆனா எந்த வேலைக்கு போயிட்டா தெரியுமா, வக்கீல் வேலைக்கு போயிடணும். உங்ககிட்ட நீ என்ன சொல்ற உடனே அநியாயமா இருக்கு. வக்கீல் வேலைக்கு என்ன முக்கியம், ஒருத்தருக்கு பேசவே வராது, ஆனா எந்த வேலைக்கு போயிட்டா, வாத்தியார் வேலைக்கு போயிட்டா, நீ என்ன சொல்லுவ, ஒருத்தருக்கு கணக்கே போட தெரியாது, அக்கௌண்ட் ரெண்டா மாத்துறாங்க, சார் 35-45 எவ்வளவு சார்னு கேட்கறான், அப்படிதான் சொல்லுவேன். சார் என்ன சார் சொல்லியா சொல்ல மாட்டியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு பிடித்ததாக இருக்கணும், அது நமக்கு என்ன இருக்கணும், நல்லா வரக்கூடியதா இருக்கணும். என்னது, அதை என்னவா மாத்திக்கணும். அப்படி பண்ணாதானே லைஃப் சக்சஸ் பண்ண முடியும். பெரும்பாலான நம்ம தோல்வி அடைந்த காரணம் என்னன்னு புரிஞ்சா உங்களுக்கு, அவங்க எந்த வட்டத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க, இந்த சர்க்கிள்குள்ள இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பாருங்க, பிடிச்சது புரியுதா, பேசுறது பிடிச்சிருக்கு, ஆனா பேசுறது நல்லா வருமா, வென் டயக்ராம்ல கம்மியா இருக்கு. இன்னொருத்தருக்கு பாருங்களேன், ஏன்ற பையனுக்கு பேசுறது பிடிச்சிருக்கு, பேசுறது நல்லா வருது, நிறைய வந்திருக்கு, புரியுதா இல்லையா? அப்போ அவர் வேலையை தேர்ந்தெடுத்தாருன்னா இந்த இடம் நல்லா இருக்கும்ல. அப்போ இந்த ஒன்னோட ஒண்ணு
நல்ல காம்பினேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவர் எல்லாம் என்ன பண்ண மாட்டாரு, கஷ்டப்படவே மாட்டாரு. கேட்டா சார் இதுல என்ன சார் கஷ்டப்படுறது இருக்கு, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சாப்பிடவே மாட்டாங்க. தெரியும், பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு சினிமாக்காக எனக்கு ஒரு கன்சல்டேஷனாக கூப்பிட்டு வந்தேன். அந்த சினிமாவுக்கு வந்து நான் போறேன். அந்த படத்துல ஒரு சீன் எடுக்கிறாங்க. அந்த சீன்ல சயின்ஸ் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கணும்னால டெலஸ்கோப்லாம் இருந்தாலும் என்ன கூப்பிட்டுருக்காங்க. நான் ஒரு கெஸ்ட் மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ண போறேன். ஒரு ரூம்லயும் எனக்கு நான் இருந்து 3 நாள் நான் இருந்த 3 நாள் 4 நாள் இருந்தேன். எனக்கு காலையில இவ்வளவு பெரிய கேரியர்ல சாப்பிடுவேன், ஒரு லேயரா இருக்கும். அடுத்தடுத்த லேயர் டெய்லி அது மாதிரி காலையில வரும், மத்தியானம் வரும், நைட் வரும். நான் 4 நாள் அந்த ரூம்ல இருக்கேன். நான் நினைச்சுட்டேன், ஓ எல்லாத்துக்கும் தான் வரும்னா அப்போஸ் எல்லாத்துக்கும் தான் வருது. பெரிய பெரிய ஆளுங்க அதாவது டேரக்டர்ஸ் எல்லாம் வருது. ஆனா என்ன பிரச்சனைனா டேரக்டர் எல்லாம் பார்த்தோன்னா அவங்களாம் வந்து ஷூட்டிங் அந்த லொகேஷன் பார்க்கறதுக்கு ஆத்துக்குள்ள இருக்காங்க. அவங்க சாப்பிட வந்து வச்சுருக்காங்க. அவங்க என்ன கிடையாது, சாப்பிட வந்து கடை வரல, ஆளுங்க பத்தியோட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போய் சார் சாப்பாடு நல்ல சாப்பாடு மிஸ் பண்ணிட்டீங்க சார் சார் அப்படின்னு சொன்னா அவங்க அவரை பார்த்து என்ன பண்ணுறா, சாப்பாடு வந்துருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்னது புரியுதா? அவங்க பசி, அவங்க அதான் அவங்க அந்த வேலையை இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் செய்யறாங்க இல்லையா? அதே மாதிரி சில டீச்சர்ஸுங்க இன்னும் கம்மியான சம்பளத்துக்கு நிறைய டீச்சர்ஸ் வேலை செய்வாங்க. என்னங்க 2000 ரூபாய்க்கு வேலை செய்றீங்க, 5000 ரூபாய்க்கு வேலை செய்றீங்க கேட்டா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க எது பிடிச்சிருக்கு, அந்த ப்ரொஃபஷன் பிடிச்சிருக்கு. ஸோ யாரெல்லாம் உண்மையிலேயே அந்த ப்ரொஃபஷனை பிடிச்சி செய்யறாங்களோ அவங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் விளையாடுவாங்க, மாறிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அவங்க கஷ்டப்படுறது, ஆனா ஒரு நாள் கழித்து அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நல்லா டெவலப் ஆயிடும். ஸோ நீங்க எப்படி டிசைட் பண்றீங்கன்னு கேட்டா உங்களுக்கு பிடிச்சது பாருங்க. அந்த பையன் என்ன பண்ணி சொல்லியிருக்கான், என்ன சொன்ன, அக்கௌண்ட் சொன்னேன் கடை இல்லையா? உனக்கு பிடிச்சது நிறைய சொன்னேன், உனக்கு பிடிச்சது நல்லா வரும். நீ என்ன சொல்ற, சார் எனக்கு அக்கௌண்ட்ஸும் மேக்ஸும் நல்லா வரும் சார் சொல்றேன். உனக்கு சயின்ஸும் இங்கிலீஷும் நல்லா வரும்னு சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்க, கெமிஸ்ட்ரியும் மேத்தமேட்டிக்ஸும் நல்லா வரும்னு சொல்றேன். கடை இல்லையா? அப்போ நீங்க எதை ப்ரொஃபஷனா மாத்தணும், நீங்க எதை ப்ரொஃபஷனா மாத்தணும், கெமிஸ்ட்ரினா சயின்ஸ் கரெக்ட் இல்லையா? சயின்ஸ் பிளஸ் மேக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷன் இல்ல, நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. எதெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க எதெல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இன்ஜினியரிங் கரெக்டா இல்லையா? ரெண்டாவது மெடிசன், எம்பிபிஎஸ்ஸா, எம்பிபிஎஸ் இருக்குமா, சும்மா சொல்றேன் எம்பிபிஎஸ். மூணாவது என்னது, பிஎஸ்சி பிசிக்ஸ், என்னது கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா? இது மாதிரி உங்களோட இன்னும் நிறைய இருக்கு, நான் 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நீங்க அதுக்கப்புறம் சொல்லலாம், ஓகே இன்ஜினியரிங் என்னென்ன இருக்கும், பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், மேக்ஸ் இருக்கும் இல்லையா? 3 தான் பேஸ், அதான் அடிப்படை. இதுக்கப்புறம் புது புது பாடங்கள் எல்லாருமே படிப்பாங்க. எக்கனாமி அதுல வந்து சிவில்னா ஒரு சில பாடங்கள் இருக்கும், எலக்ட்ரிக்கல்னா ஒரு சில பாடங்கள் இருக்கும். ஆனா இதெல்லாம் பேசு கூட கம்ப்யூட்டர் இருக்கும். அப்போ நான் நீங்க ஏதாச்சும் உங்களுடைய ப்ரொஃபஷன் தேர்ந்தெடுக்கலாம். ஒரு இன்ஜினியர் ஆகிறது ப்ரொஃபஷன், இல்ல டாக்டர் ஆகிறது நீங்க ப்ரொஃபஷன் தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது பிஎஸ்சி பிசிக்ஸோ. ஸோ இதெல்லாம் கோர்சஸ் என்னது பண்ணலையா? அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், வேலை என்னவா இருக்கணும், இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ். பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சா நீ இன்ஜினியர் தான் வேலை செய்ய போற. பட் பிஎஸ்சி பிசிக்ஸும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியும் முடிச்சா நீ என்ன பண்ண முடியாது, அதே வேலையில வேலை செய்ய முடியாது. அப்போ பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு நீ ஏதாவது ஒரு ஆய்வு நிறுவனத்துல எம்எஸ்சி முடிச்சுட்டு ரிசர்ச் சயின்டிஸ்டா போக போறியா, இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஸரா போக போறியா, இல்லைன்னா ஒரு டீச்சரா போக போறியா? பட் இதெல்லாம் என்ன வேலைங்க, சயின்டிஸ்டா போகலாம், என்ன ஆகலாம், என்ன ஆகலாம், ப்ரொஃபஸரா போகலாம், இல்லைன்னா என்ன ஆகலாம், டீச்சரா போகலாம். அப்போ ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கு இந்த ஸ்கில் எல்லாம் தேவை. ஒரு டீச்சர் ஆகிறதுக்கு அடிஷனல் என்ன தேவை, நல்லா சொல்லி தர ஸ்கில், அந்த ஸ்கில் தேவை. இப்போ உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. நான் எழுத சொன்னதை உனக்கு பிடிச்சதெல்லாம் எழுதுன்னு சொல்லிட்டேன். என்னெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பேசுறது நல்லா பிடிச்சிருக்கு சார், இல்லையா? நல்லா பேசுவேன். அதே மாதிரி எனக்கு இன்டர்பர்சனல் ஸ்கில், இன்ட்ராபர்சனல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் போயிட்டு அப்படிதான் கவனமா நான் ஹெல்ப் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. இந்த பிசிக்ஸ் சரியா வரலையா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கெமிஸ்ட்ரி சரியா வரலையா, ஒன்றும் கவலை, நான் உனக்கு என்ன பண்றேன், ரொம்ப கஷ்டம் இல்லடா, நானே படிச்சுடா கூட வேண்டாம், மேக்ஸ் புரியலையா நான் போடுறேன். இந்த மாதிரியான கேரக்டர் இருக்கிறவங்க என்ன வேலைக்கு போனா நல்லா இருக்கும்,
ஆமா புரியுதுங்களா? புரியுதுங்களா? அவங்க சயின்டிஸ்ட் ஆகலாம்ல, நீங்க ரிசர்ச்சர் ஆகலாம்ல, நீங்க இன்ஜினியர் ஆகலாம்ல. புரியுதுங்களா? என்ன இன்ஜினியர் ஆகுறதுன்றதை நீங்க இன்னும் கூட யோசிக்கலாம். இந்த இன்ஜினியர் ஆனா நல்லா இருக்குமா, இந்த இன்ஜினியர் ஆகலாம்னா அப்ப இன்னும் நீ கெமிஸ்ட்ரி நல்லா வரன்றதுனால நீ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், சிவில் படிக்கலாம். புரியுங்களா? இல்ல எனக்கு சர்க்யூட் பேசுனா நல்லா இன்னைக்கு ஒரு இ வெஹிக்கிள் சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு இ வெஹிக்கிள் தான் இனிமே உலகத்தை ஆட்சி பண்ண போகுது இல்ல. அதுக்கு என்னது பேட்டரி பத்தி தெரிஞ்சுக்கணும், இது ஸ்ட்ராங்கா இருக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும். அப்ப இனிமே ஃபியூச்சர் இருந்தது எலக்ட்ரிக்கல் தான். அப்ப எலக்ட்ரிக்கல் படிக்கலாம். புரியுங்களா? செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்க. அப்படியே தெரியும்ல, செமிகண்டக்டர் ஐசிலாம் செய்யறாங்கல்ல. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரியே என்னது இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியும் டெவலப் பண்ணும். தமிழ்நாடு அதுல மிகப்பெரிய முன்னோடியா இருக்க போகுது. அப்படி ஒரு 5 வருஷத்துல வரும்போது நீ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தேன்னா நீ அதுல பெரிய ஒரு பிளேயர் வருவாங்க. புரியுங்களா? சோ அப்ப இதெல்லாமே எதுக்கான ரோல், யாருக்கான ரோல்? உங்களுக்கான ரோல். சோ அந்த தம்பி சொன்னார் இல்லையா, நான் வந்து அக்கௌண்ட்ஸ் நல்லா பண்ணுவேன், அக்கௌண்ட்ஸ் நல்லா பண்ணா வெரி குட். என்னது பிகாம் படிக்கிறது. என்னது பிகாம்ல வந்து பிகாம்னா பிகாம் சிஏ இருக்கு, பிகாம் ஜெனரல் இருக்கு, பிகாம் வந்து கார்ப்பரேட் செக்ரட்டரி இருக்கு, நிறைய இருக்குல்ல, சிஎஸ் இருக்கு, அதனால நிறைய கோர்சஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனே போட்டிருக்காங்க, அது வேற விஷயம், நிறைய இருக்கு. அப்போ நீங்க எதை படிச்சா பெஸ்ட்னா எந்த கோர்ஸ்னா படிக்கலாம். அதிகமா செலவு பண்ணாம பிகாம் ஜெனரல் கிடைச்சா நீ என்ன பண்ணிடு, பிகாம் ஜெனரல் படி. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி பிகாம் ஜெனரல் படிச்சவங்களுக்கு கிடைச்ச வேலை கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. ஏன்? இன்னைக்கு காம்படிஷன் என்ன ஆயிடுச்சு, ஹெவியா இருக்கு. அப்படி என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? பிகாம் படிக்கும் போது இந்த 11th 12th லீவ் இருக்குல்ல, இந்த டைம்லயே ஃபர்ஸ்ட் இயர்ல நீ என்ன செய்யணும்னா என்னது ஷார்ட் அண்ட் கம்ப்யூட்டர், அதாவது பேசிக்கா இருக்கக்கூடிய டைப் ரைட்டிங், தமிழ், இங்கிலீஷ் ஹையர் கம்ப்ளீட் பண்ணு. ரெண்டுமே ஹையர் கம்ப்ளீட் பண்ணு. ஷார்ட் அண்ட் ஹையர் கம்ப்ளீட் பண்ணு. ஒரு வேலை முடிஞ்சா ரெண்டாவது வேலை என்னது பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் படிச்சுக்கணும். என்னது நீங்க படிக்கிற காலேஜ்ல சொல்லி தருவாங்க, அதை தாண்டி நீ அடிஷனலா கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம கூட அடிஷனல் கோர்ஸ் படிக்கணும். சிஎம்ஏன்னு சொல்றாங்கல்ல, முன்னாடி ஐசிடபிள்யூன்னு சொல்ற கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி கோர்சஸை நீங்க படிக்கணும். அந்த மாதிரி கோர்ஸ் படிச்சாதான் உங்களுக்கு என்ன வேல்யூ, வேலைக்கு உங்களை எடுப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. இப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா, இப்போ ஒரு காலத்துல பேங்க்னா எங்க வேலை பிகாம் முடிச்சவங்க எங்க வேலைக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க, பேங்க்குக்கு போவாங்க. இப்போ நம்ம பேங்க் எங்க இருக்கு, கடைசியா நீங்க எப்போ பேங்க்கு போனீங்க? எல்லாம் எங்க பேங்க் பார்த்து இருக்க மாட்டாங்க. கடுதுண்ணே உங்க அப்பா கிட்ட கேளு, கடைசியா பேங்க் எப்போ போகணும். ஆனா நாங்க சின்ன வயசுல எங்க அப்பாங்க அடிக்கடி பேங்க்கு போவோம். ஏன்னா காசு எடுக்கணும்னா ஒரே வழி என்னது, நாங்க எங்க அப்பா காலத்துலலாம் நாங்க ஒரு சின்ன வயசு, உங்க வயசு 25 24 வயசுக்கு அப்புறம் நாங்க பேங்க்குக்கு எல்லாம் போறது இல்ல. காசு எடுக்கணும் எங்க போவோம், எங்க போனோம், கரெக்டா தானே? இப்போ பேங்க்குக்கு போனோம்னா நாங்க பேங்க்குக்கு போறது இல்லை. இப்போ நீங்கலாம் 3 தலைமுறையில எங்க அப்பா, நானு, எங்க அடுத்த தலைமுறை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பேங்க்ல எங்க இருக்கு? உங்களுக்கு பேங்க் பேங்க்ல எங்க இருக்கு? போன்ல இருக்கு. கூகுள் பேன்றது என்ன, ஒரு பேங்க். அப்புறம் என்ன போன் பேவா, அதெல்லாம் பேங்க். அப்போ ஒரு காலத்துல பேங்க்ல வேலை செய்யணும்னா யாருதான் வேலை செய்வாங்க, அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க. இப்போ இந்த மொபைல்ல இருக்கிற ஆப் எல்லாம் டெவலப் பண்ணவங்க பிகாம் படிச்சவங்களா? யாரு? புரியுதா? நீங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். நாளைக்கு நீங்க இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு வெளில வரும்போது நீங்க ஏதோ நம்ம ஏரோப்ளேன் வேலை கண்டுபிடிக்க போறோம், அது சரி அப்படிலாம் பேங்க்ல கூட வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம அப்படின்னா இன்ஜினியர்ஸோட தேவை எவ்வளவு தூரம் வளர்ந்துச்சுன்னு பாருங்க. அது சொல்றதுக்காக சொல்றேன். இன்னொன்னு, இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப சுருங்கிச்சு. ஒரு காலத்துல சயின்ஸ் ஆர்ட்ஸ்லாம் தனியா பிரிச்சு வச்சிருந்தாங்களா, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஆர்ட்ஸ் படிச்சவனுக்கு சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும், சயின்ஸ் படிச்சவனுக்கு ஆர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த பையனுக்கு இப்போ படிக்கும்போது ஆன்லைன்ல போயிட்டு ஃபின்டெக்னு போய் படிக்கணும். நீ என்ன செய்யணும், பிகாம் படிக்கும் போது என்பிடிஎல் தமிழ் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் வச்சு சில கோர்சஸ்லாம் ஃப்ரீயா ஆஃபர் பண்ணுது. அந்த கோர்ஸ்லாம் நீங்க என்ன செய்யணும், படிக்கணும். படிக்கணும்னா மீனிங் என்ன, ஆன்லைன்ல படிக்கணும். நம்ம சினிமா பார்க்கறதுக்காக செல்போன் இல்லை, படிக்கிறதுக்கு தான் செல்போன். அதை நீங்க படிச்சு ஃபின்டெக்ல நிறைய கோர்சஸ் இருக்கு, அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான்
நாளைக்கு நீங்க முடிச்சு வெளில வரும்போது உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? வேற நான் இல்லைங்க, நான் வெறும் பிகாம் முடிச்சேங்க, எங்க ஆயா காலத்தை படித்த மாதிரியே நேரா வருவேன், பிகாம் படிப்பேன், திருப்பி வெளில போவேன்னு கேட்டா நம்மள என்ன பண்ணுவான்? சூப்பர் தம்பி, போயிட்டு வாங்க, உங்களுக்கு தேவைப்படும் போது நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபின்டெக் தான் உலகத்தை ஆட்சி செய்கிறது. ஃபின்டெக்னா என்னது? ஃபினான்ஷியல் டெக்னாலஜி. அப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? டெக்னாலஜில என்னன்னா உங்களுக்கு தான் ஃபினான்ஷியல் அனலிட்டிக்ஸ் சொல்லி கொடுத்துறாங்க. பிகாம் படிக்கும்போது சொல்லி தருவாங்க, பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது சொல்லி தருவாங்க. ஆனா நீ என்ன கத்துக்கணும்? அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் என்ன, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சயின்ஸ் படிக்கிற நீங்க நாளைக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கும் போதோ இல்லை பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும் போதோ, இவர் ஆக்டிவ் சயின்ஸ் படிக்கிறாருல்ல, இவர் என்ன செய்யணும் சரிங்களா? எக்கனாமிக்ஸ் ஃபார் அல்லது எக்கனாமிக்ஸ் ஃபார் மேத்தமேட்டிஷியன்ஸ் அப்படி ஒரு பேப்பர் படிக்கணும் சரிங்களா? 2-3 எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் ஒரு படிச்சு வச்சு. ஏன்னா இவர் படிக்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பேங்க்குக்கு கரெக்டா இல்லையா? வேற எங்க? இன்சூரன்ஸ், ஆக்சுவரி சயின்ஸ்ன்றதுன்னு சொல்லுவாங்க, அது இன்சூரன்ஸ். பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இருக்குல்ல, அவர்லாம் இவரை வேலை கிடைக்கும் போது எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பற்றியே தெரியாதுன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதே அதில் தானே. அப்போ நீ என்ன தெரிஞ்சிருக்கணும்? அடிஷனலா அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமாகவும் சில விஷயம் தெரியும். அதாவது சத்திரம் அக்கௌண்ட்ஸ்னு பொதுவாக சொல்கிறேன், அது பேர் என்ன? எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் சம்பந்தமா தெரிஞ்சிருக்கணும். எக்கனாமிக் இஸ் தி பேசிக் ஃபார் காமர்ஸ் இல்ல. ஸோ எக்கனாமிக்ஸ் இருந்தா காமர்ஸ், காமர்ஸ் இருந்தா அக்கௌண்ட்ஸ் இருக்குதா செய்யும். அதனால அந்த பேசிக்கான விஷயங்களை நீங்க யாரு பிஎஸ்சி படிக்கிற, ஆக்சுவரியல் சயின்ஸ் படிக்கிறவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்க, மேத்ஸ் படிக்கிறவங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். புரியுங்களா சொல்றது? நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க என்பிடிஎல் மாதிரியான பிளாட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்க காலேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ் தெரியுமா? அதிசயமா இருக்கு. கூகுள்ல போய் அடிங்க எக்கனாமிக்ஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ். நீங்க படிக்கணும். ஏன்னா நீங்க படிச்சு முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது 100 பேரை வந்து ஐடி இண்டஸ்ட்ரி, நான் வந்து நீங்க கோர் இண்டஸ்ட்ரிக்கும் போவீங்க. ஐடி இண்டஸ்ட்ரி தானே மாஸ் பிளேஸ்மெண்ட் எங்க நடக்குது? ஐடில 100 பேர் எடுக்கிறாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 60 பேர் எந்தல தான் வேலை செய்ய போறாங்க? ஃபின்டெக்ல தான் வேலை செய்ய போறாங்க. தமிழ்நாடு வந்து ஃபின்டெக்ல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஒரு ஐடி பார்க் மாதிரி ஃபின்டெக் பார்க் கட்ட போகுது. எங்கன்னா இந்த இது இருக்குல்ல, நம்ம அந்த ஏட்டுக்கடை இது இருக்கு, தந்தபாக்கம் சைடுல கட்டுறாங்க. ஆமா, கட்ட போறாங்க, கட்டிட்டு இருக்காங்க. ஆமா, கட்டிட்டு இருக்காங்க. அது முன்னாடி இப்போ 2 வருஷம் முன்னாடி பயங்கரமா பேப்பர்ல வந்து நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை இது பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் இஸ் இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் அதை மாதிரி படிக்கணும். அது மாதிரி நான் வந்து உங்களுக்கு 10th முடிச்சு 11th போகிறது யார்? நீ தானே 10th முடிச்சு 11th போகிறேன். இங்கே 2-3 பேர் பண்ணியிருக்க தப்பு நீ பண்ணக்கூடாது. என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா எக்கனாமி, அதாவது அக்கௌண்ட்ஸ் குரூப் போகிறாங்க, இல்லைன்னா சயின்ஸ் குரூப் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சயின்ஸ் குரூப் படிக்கிறவங்க கண்டிப்பாக பயாலஜி படிச்சே ஆகணும். எது புரியுதுங்களா? நான் ஏன்னு சொல்கிறேன். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, என்னது பயாலஜி இருக்கிற குரூப் தான் நீங்கள் படிக்கணும். அதான் நல்லது. சில ஸ்கூலில் மேக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த கோர்ஸ் சேராது. ஏன் சேராதுன்னு சொல்கிறேன்னா, அந்த கோர்ஸ் படிச்சுட்டா நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்க முடியாது, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்க முடியாது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அலைடு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். புரியுதுங்களா? ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் அலைடு மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேக்ஸை விட்டுட்டு ஒரு சயின்ஸ் குரூப் படிக்கக்கூடாது. எது? மேக்ஸ் விட்டுட்டு. ஏன்னா சயின்ஸ் என்பது, அறிவியல் என்பது கணிதமயமான ஒண்ணு. எல்லா இடத்துலயுமே கணிதம் இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு பையன் வந்து ஒரு இதுல கல்லூரியில நடந்த விஷயம் சொல்றான். சைக்காலஜி சேர்ந்துட்டான். எது? அந்த வாத்தியார் கேட்கிறாரு, ஏன் தம்பி சைக்காலஜி சேர்ந்தா? சார் இதுல மட்டும்தான் மேக்ஸ் இருக்காதுன்னு சொன்னாங்க சார், அதுலதான் சார் சேர்ந்தது. அடா பாவி, இதுல நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிற மேடம், நாங்க சைக்காலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்க மேடம், இதுல மேக்ஸ் இருக்கே. அப்ப மேக்ஸ் இல்லாத ஒரு கோர்ஸ்ன்றது இல்ல. அதனால சயின்ஸ் படிக்கிறவங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? மேக்ஸ் படிக்கணும். சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது ஒரு கோர்ஸ் கிடையாது. அது ஒரு வொகேஷனல் கோர்ஸ். என்னது?
சொல்றது? நீ ஒருவேளை 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்கலன்னா நீ என்ன செய்யலாம்? காலேஜில் போகும்போது கண்டிப்பாக என்ன ஆகணும்? என்ன படிச்சாகணும்? படிச்சுதான் ஆகணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது இன்னைக்கு இங்கிலீஷ் மாதிரி பேசிக்ஸ். என்னது? யாராவது சார் நான் இங்கிலீஷ் படிச்சு நல்லா பேசுவேன் சார் சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? சிரிப்போம். டேய் இங்கிலீஷ் தான் பேசிக்ஸ் நாலேஜ். என்னது? யாராவது நல்லா ஆகி கொடுங்க சார் சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன்னா எவ்வளவு பேசுவோம். அது மாதிரி இன்னைக்கு நம்ம படிக்கிற நம்மள மாதிரி இந்தியா மாதிரி ஒரு வளரும் நாடுல படிக்கிறவங்களுக்கு எது முக்கியம்? ரொம்ப முக்கியமானது எது? என்னது? உங்களுக்கு வந்து கண்டிப்பா எது முக்கியம்? கம்ப்யூட்டர் நாலேஜ் முக்கியம். புரியுதா சொல்றது? நான் சொல்றது புரியுதா இல்லையா? கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப முக்கியம்ன்றதுனால நான் 11th 12th படிக்கிறேன் சார்னு சொல்லாதீங்க. ஏன்னா 11th 12th நீங்க படிச்சாலும் படிக்கிறாலும் நீங்க என்ன பண்ண ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க? கம்ப்யூட்டரை நீங்க என்ன பண்ண போறீங்க? படிச்சுதான் ஆக போறீங்க. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா பயாலஜி 11th 12th படிக்கலன்னா வேற எங்கேயுமே என்ன பண்ண முடியாது? படிக்க முடியும். இன்னொன்னு ஃபியூச்சர்ன்றது பயாலஜி தான். பயாலஜி ரிலேட்டட் தான். ஏன்னா உதாரணத்துக்கு மனித மூளையை பத்தி படிக்கிறாங்க. அதுக்குள்ள போற கரெக்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னா பயாலஜிக்கல் சிஸ்டம்னு சொல்றாங்க. மூளையை பத்தி கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் மூளையை பத்தி படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பயாலஜியும் என்னது கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் என்னது சேர்த்து படிச்சுட்டு இருக்காங்க. பயோ கம்ப்யூட்டிங் வந்துச்சு. அப்போ பயாலஜி படிச்சா ஒரு இன்ஜினியருக்கு அது என்னது? ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை யார் சொல்றது? இப்ப நான் யார் சொல்லிட்டு இருக்கேன் அந்த விஷயத்த? 10th படிச்சுட்டு நீங்க குரூப் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். காமர்ஸ் எடுக்கும் போதும் இதே கேர்ஃபுல்னஸ் இருக்கும். இந்த பையன் எடுத்துருக்காங்கல்ல, எப்படி எடுத்துருக்காங்க? அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் என்ன படிக்கணும்? பிசினஸ், மேக்ஸ் படிக்கணும். இல்லப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தரோம், வேணவே வேணாம். ஏன்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க பின்னாடி படிச்சுக்கலாம், ஆனா பிசினஸ் மேக்ஸ படிக்க முடியாது. இன்னொன்னு கம்ப்யூட்டர் படிக்கணும்னா எது முக்கியம்? மேக்ஸ் முக்கியம். நிறைய ஸ்டூடெண்ட் இது தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாளைக்கு நீ ஃபியூச்சர்ல எம்பிஏ படிக்கணும்னா உனக்கு மேக்ஸ் நாலேஜ் முக்கியம். லாஜிக் புரியுதா? ஸோ அதனால 10th முடிச்சு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பிளான் பண்ணி எடுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் உங்களோட பர்சனல் எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். உங்க கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க? எதுவுமே சொல்ல. நான் என்ன சொன்னேன்? ஓவராலா எப்படி ஒரு கோர்ஸை, கரியரை, எஜுகேஷனை பார்க்கணுன்ற ஒரு பெர்செப்ஷன் வந்து நான் எங்க ப்ரெசென்ட் பண்ணாலும் ஒரு 3/4 மணி நேரம் இப்போ நான் பேசுனேன்ல, இங்கே கொஞ்சம் அதிகமான நேரம் பேசுனது எதனாலன்னு கேட்டால் நான் என்னோட பர்சனல் விஷயம்லாம் சொல்லிருந்தேன்ல, அதெல்லாம் இங்கே எக்ஸ்ட்ரா விஷயம். அதெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் என்ன பண்ணுவேன்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஷயங்களை எப்படி ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யோசிக்கிறதெல்லாம் 3/4 மணி நேரம் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கேள்வி பதில் நாங்கள் இந்த செஷன் நடத்துறாங்க. இப்போ நான் இங்கே நிறைய இடங்களில் போயிட்டு ஸ்கூல்ஸில் நிறைய இடங்களில் வந்து நான் வந்து இது மாதிரி கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடத்துவேன். ஸோ முதல் எல்லாத்தையும் சொல்கிறது என்னன்னா பவர் பாயிண்ட் பர்சன்டேஜ் போட்டு இப்போ நான் பேசுகிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? ஒரு பவர் பாயிண்ட் பர்சன்டேஜ் போட்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் சொல்லிடுவேன். சொன்னால் 3/4 மணி நேரத்தில் அவனுக்கு என்ன ஆகிடும்? கிளியராக அது தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சார் எனக்கு இப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த டவுட் இருக்குது, இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின். ஓகே, நான் இப்போ நான் ஓரளவுக்கு ஐடியா கொடுத்துருவேன் உங்களுக்கு. பட் பிக்சர் நம்ம நீங்கள் பெரிய பசங்க நம்ம என்ன கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ என்னுடைய ஐடியா உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் டவுட்ஸை கேட்கணும்.